இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த நாடு லண்டனா? லண்டனில் இருக்கிற அம்மா வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டுருக்குறா. வாங்க நாங்கள் இப்போ என்னென்ன பொருள்கள் பார்ப்போம். இது வந்து செத்தல் மிளகாய் வேணுமாமன்னு சொல்லி இந்த நுள்ளி நாங்கள் வச்சுருக்கிறோம் ரெடியாக 2 கிலோ வேண்டி இருக்கிறோம். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் மிளகாய் அதுவும் 2 கிலோ தான். இஞ்சால வந்து இது வந்து அரிசிமா அது 5 கிலோ. பட் எங்கால கறித்தூள் வந்து 3 கிலோ. மற்ற இது வந்து பெனங்குட்டான்னு சொல்கிறது நாங்கள் பெனங்கட்டின்னு சொல்லுவோம் 1 கிலோ. மற்ற பைத்தம்பலகாரம் வந்து 1 கிலோ. இவ்வளவு தான் அந்த அம்மா கேட்டுருக்குறா. இதோட கரெக்ட் சீவிர அந்த கட்டரும் பண்ண போகிறோம். இப்படியே கொண்டு போய் நாங்கள் நல்ல இப்போ வந்து எங்களுக்கு இதாக ஆகிட்டு கொண்டு போய் நாங்கள் பாசில் போட்டு விட்டோம்னா நாளைக்கு போயிடும். ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இவ்வளோ வந்தால் இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோமா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் வளமையாக செல்வ சின்னதி ஆலயத்துக்கு தான் உறவுகள் சாப்பாடு கொடுக்குறதால நாங்கள் போனாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு அக்கா ஒரு ஆள் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறோம். எந்த நாடு? கனடாவில் இருந்த அக்கா வந்து அது வந்து அது வந்து ஒரு 30வது ஆண்டு நினைவுக்காகத்தான் இந்த சாப்பாடை கொடுக்க சொல்லியிருந்தவ. நாங்கள் எல்லாம் இப்போ சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். என்ன நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இங்கே 8 மணி ஆகிட்டு நாங்கள் இந்த கட்டிங்கை செய்யலாமல் போயிட்டு சாப்பாடெல்லாம் செய்து பாசலை கட்டி கொண்டு போய் வெளிக்கிடவே நேரம் சென்றுட்டுது. அதனால் வந்து தான் இப்போ இந்த இதை முடிக்கிறோம். உண்மையாக சந்தோஷமாக இருக்குது கொண்டு போய் கொடுத்து. அதோட இந்த பேருகளை சொல்லுங்க. இந்த இன்றைக்கு அந்த 30வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவன் இந்த வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் மக்கள் மருமக்கள் பிள்ளைகள் மருமக்கள் பிள்ளைகள்னு சொல்லி பாருங்கோ. 30வது ஆண்டு நினைவு தினத்தை செய்யலாம் இவ்வளோ ஒரு அன்பாக இருந்திருப்பேன். என்ன அப்படி உண்மையான சந்தோஷமாக இருக்குது. இதை கேட்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. திலகாவதி நாகராசா அவர்களுடைய 30வது தினத்தை ஒட்டி தான் இந்த உணவுண்டை நாங்கள் வழங்கி போட்டு வந்திருக்கின்றோம். நம்மளை எந்த எப்போ கொண்டு போனாலும் அங்கே அடியார்கள் அந்த என்ன சாப்பாடு கண்டே எதிர்பார்க்குற இதுதான். நான் உண்மையில் அந்த அக்காவும் தாராளமாக சாப்பாடு கொடுக்க சொன்னதால் நாங்கள் படிவா சந்தோஷம் இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் படிவா கொஞ்சம் லேட்டாக போச்சு தான். நான் இருந்தாலும் நாங்கள் அந்த சொல்லித்தானே போவோம். நாங்கள் அந்த அடியார்களுக்கு அந்த அதுக்குரிய நிர்வாகத்துக்கு நான் சொல்லுவேன். அப்படி நான் சாப்பாடு கொண்டு வரேன், நீங்கள் அவைக்குரிய சாப்பாடு செய்ய வேண்டாம்னு சொன்னால் அப்போ அதுக்காக எங்களை பார்த்து கொண்டு இருப்பேன். அதாவது இந்த பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லேட் ஆகினாலும் எங்களை பார்த்து கொண்டு இருப்பேன். அந்த பிரச்சனை ஒன்று இல்லை. உண்மையாக அந்த திலகவதி நாகராசான்னு சொல்லி அவன் ஆத்மா சாந்தியடைகளுக்காகத்தான் இந்த உணவை வந்து கொடுக்க சொன்னவன். உண்மையாக எங்கள் சார்பாகவும் இந்த ஆத்மா சாந்தியுடன் சொல்லி நாங்களும் பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் இந்த உணவை கொண்டு எப்படி கொடுத்துனாங்கள் என்ன செய்தாங்கள் சொல்லி நீங்கள் இந்த வீடியோவை பாருங்க. இந்த காணொலிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் இடியப்பம் மாவிச்சு கறியெல்லாம் கட்டி எல்லாம் பாசலெல்லாம் கட்டி தண்ணி போத்தல் எல்லாம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம். என்ன அதான் நாங்கள் கடும் எல்லா நேரம் மாறி மாறி வேலை தானே. அப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி வேறு சாப்பாடு செய்யத்தான் வேணும். இது இடியப்பம் தான் இப்போ கொடுப்போம்னு சொல்லி வயசு வந்தாக்கலன்றபடியா என்ன அது. அப்போ ஒவ்வொரு இதுக்குள்ள கட்டி போட்டு மலமலண்டு கொண்டு போவோம். எங்களுக்கு நேரம் கிட்ட நெருங்கி கொண்டு இருக்குது. வைங்க தம்பி. என்ன இதைத்தான் என்ன டெய்லி பார்க்குறீங்க. அப்போ என்ன செய்கிறது? இடியப்பம் தானே. ஒவ்வொரு நாளும் இடியப்பம் அவிச்சு சாம்பார் வைக்கிற வீடியோவை ஒவ்வொரு நாளும் போடவும் இல்லாது தானே. இருந்தாலும் நாங்கள் இப்போ அந்த உறவுகள் வந்து சொல்லி என்னென்னு சொன்னால் தாங்கள் வைங்க உறவுகள் சொல்லி என்னென்னு சொன்னால் தாங்கள் வேறு இடத்துக்கு முந்தி கொடுத்துனாங்களாம். உங்கள்கிட்ட வீடியோ பார்க்க தாங்களே நேரடியாக கொடுக்குற மாதிரி இருக்கிறாம். இந்த உணவை வந்து இப்போ தாங்களும் கொடுக்குற ஒரு ஃபீலிங் கொண்டு வருதாமன்னு சொல்லி முருகன் மாற்றி கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் அந்த இப்படி செய்ய ஒரு விருப்பம் பெறுது. எல்லா நேத்தியாளுக்கும் இப்படி கொடுத்தா என்னன்றதான் அவியல் வேறு மூலமாக எல்லாம் செய்திருக்கிறோம். வேறு ஆளுக்கு இந்த இப்போ இன்றைக்கு இந்த சாப்பாடு கொடுக்குற அந்த அம்மா எல்லாம் வேறு இடத்துக்கு கொடுக்குறாவே. ஏன்னாவே கொடுத்தது வந்தது போனது ஒன்றும் தெரியாதான். இப்போ காசு அனுப்புகிறத கொடுப்பேன் வீடியோவில் செய்கிறேன் இல்லையா. அப்போ இப்படி எங்கண்ட இதில் கொடுத்தால் தாங்களும் அந்த அதை கொடுக்க நேரடியாக பார்க்க தங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்காமன்னு சொல்லி
சொல்லித்தான் இந்த அம்மா சொன்னோம், அப்படி காசு கொடுத்தா இதாண்டுங்கோ, நீங்கள் சாப்பாடை கொடுங்கோ போடுங்க, எங்களை பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது சொல்லி அப்படி தான் சொல்லி இதாண்டவ. அதான் நாங்கள் சரி கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்குறதுக்கு ஒரு ஏதோ எங்களால் இயலக்கூடிய உதவிகளை வேண்ட நினைப்போடு நாங்கள் இயலக்கூடிய உதவிகளை நாங்கள் இப்படியே செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்படியே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போடுவோம் அந்த பேக்குக்குள்ள. அப்படியே போட்டு கட்டுவோம். கட்டினா சரி அப்படியே நாங்கள் எல்லாம் கொண்டே அங்கே அறிவிச்சு போட்டோம் சாப்பாடு கொண்டு வரமாண்டு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் பிந்தினாலும் அங்கே வைங்க, கொஞ்சம் நேரம் பிந்தினாலும் ஆனால் அங்கே சாப்பாடு நாங்கள் ஓடர் அறிவித்தபடியாக பிரச்சனை இல்லை. அந்த அவைக்குரிய சாப்பாடவே செய்யாமல் பார்த்து கொண்டு இருப்பினேன். அதால் ஒரு நல்ல வசதி. ஆமாம் சரியா. இதரும் ஒரு முதலாளி எங்களுக்கு அவன் எல்லாம் கட்டித்தனமாக அவனை உஷாராயெல்லாம் செய்வான். இல்லை வேலையெல்லாம் அவன் விளாங்கு டக்கண்டு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஆள் செய்யும். இப்படியே வேறு வேறு ஆட்கள் எல்லாம் சன்னதி கோயிலில் சாப்பாடு கொடுக்க சொல்லி ஓடர்ன்னு சொல்லி இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கீனே. கிணவர் கேட்கினா அவங்க கிணவேற்ற கொப்பியில் எழுதினபடியும் இருக்குதுண்ணா. அப்போ ஒவ்வொரு தடவை சரி அவர்கிட்ட நேர்த்திக்காகவே சொல்லி என்னென்னு சொன்னால் உண்மையாக உங்கள் மூலம் கொடுக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்காம். தாங்களும் நின்று அந்த உணவை கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு வருதாமன்னு சொல்லி அப்போ சரி ஓகே அவன் சந்தோஷத்தை பண்ணி நாங்களும் எங்கள் அலையிலக்கூடிய இதுகளை செய்வோம். ஓ பார்க்கலாட்டாலும் நேரம் பார்க்குற மாதிரி இருக்குமே. அவையே அதான் அந்த அம்மா சொன்ன தாங்கள் அந்த தாங்கள் நின்று பார்க்க தங்களுக்கு தாங்களே நின்று அந்த உணவை கொடுக்குற மாதிரி ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி சமைச்சு போடலாம். இந்த பாசல் கட்டுறதான் வேலைப்பாடு, கட்டுறதுண்டா தான் பெரிய வேலை. நாங்களும் இந்த வேலை முடிச்சு போட்டு இப்போ இதை கொடுத்துட்டு வந்து இன்றைக்கும் ஒரு பார்சல் அனுப்ப போகிறோம். இன்றைக்கும் ஒரு லண்டனுக்கு பார்சல் அனுப்பணும். ஆமாம் ஆமாம். சரி 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 அப்பா வரேன் அப்பா வரேன். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சொப்பினுக்குள்ள போட்டாச்சு. நம்ம வந்து கொண்டு போகிற சொப்பினுக்குள்ள வைப்போம். என்ன சொன்னால் நாங்கள் எல்லாரும் போகிறபடியே எங்களுக்கு பெட்டியில் வச்சுட்டு கொண்டு போகலாம். விட பிரச்சனை வரும். அடுத்த பேக்கில் போடுவோம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இதாண்டா தான் வைக்கலாம். இது வைக்கல அது ஆட்டோவில் வரேன். எப்படி சாமி பேக் அப்பா வச்சிருங்க பாருங்க. அப்பா வரேன் அப்பா வரேன். காணும் போட இருக்குமே. ஆ சரி 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 ஓடியாங்க ரைட் ஓகே. காணும் ஓட்டது தம்பி தம்பி ரைட் ஓகே. கட்டியாச்சு 4 பேக்கில் 4 பிடிச்சி கட்டியாச்சு. சரி நாங்கள் இப்படியே போய் கோயிலில் தொடருவோம். நாங்கள் இப்போ சென்னையில் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இரவு நேரமாக இருந்தாலும் மக்கள் நடந்து வந்து போய் கொண்டா இருக்கிறேன். நடமாடிக்கொண்டான் இருக்கிறவன் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஆக்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது வேற. எல்லாரும் கேட்கணும் அப்படியே இந்த சென்னதி ஆலயத்தில் இருக்கிற முருகன் மூலஸ்தான முருகனை பார்த்தா தங்களுக்கு அங்கேயே இங்கே வந்து கும்பிட்ட மாதிரி இருக்குமாமன்னு சொல்லி வாங்க அப்படியே இருக்கா காட்டு. இந்த நேரம் இல்லை முருகன் இல்லாமல் நல்ல இன்றைக்கு விபூதியும் கணக்க போட்டிருக்கு. இங்கே வந்து காட்டுங்க அப்படிங்களா. எப்போ
மோதிர விரலால் பூசிடுமா கமெண்ட். நேர காட்டுங்க அப்படியே முருகனை. ஓகே, நாங்கள் எல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இனிமேல் போய் நாங்கள் சாப்பாடை கொடுப்போம். வா தாரணம்மா தார் சரி தாரணும் கிடாங்க சாப்பாடு இல்லை தான். ஓ வாங்க, நாளைக்கு வந்து சொல்லி நாளைக்கு வருவோம் பார். மதத்தாக்கள் சொல்லியா சொல்லியாச்சு தண்ணி போகுது. அங்கே சரி பாருண்ணா பாருங்க பா தண்ணி போகுது. மூன்றாம் இது அங்கே தண்ணி பார்த்து 3 கொடுத்தாச்சு. சரி ரெண்டு தரேன் சாப்பாடு தரேன் வரண்டாங்க இதுக்குள்ள 2 தண்ணி போத்துல வைங்க. சரி அங்கே கிடக்கு பேக்கில் ஒன்று. இந்தாங்க ஐயா. கலாமண்ட சாப்பாடு வீட்டுக்கா கலாமண்ட சாப்பாடு வாழ் வாழ் வாங்க வாங்குறதும் மற்றதில் கொடுக்கணும். யாருக்கு அம்மாவுக்கு வேண்டு வேண்டா 2 ஓட்டிங்க அத்தா போடுங்க சாப்பாடு 2 அவ ஐயா இந்தா உனக்கு வந்து தண்ணியை வேண்டி தண்ணி இன்னொன்று தண்ணி போதுண்ணா தண்ணி போதும். அம்மா இந்தா இந்த அம்மா கொடு இந்தா தண்ணி ஐயா இதை வச்சிருமா நீங்கள். போடணும் இன்னும் சரி வேண்டா வண்டை நின்று தூங்குறேன் சரி வார் இந்தா அவருக்கா ஐயா கொடுங்க. சரி
ஐயாக்கு நாம வேண்டாம் அதெல்லாம் கொடுத்தேன் தரேன் ஓகே தீச்சு பண்ணி 2 திருப்பணிக்கா ஓ பேக் வரேன் தரேன் அந்த 5000 வரேன் 2 தண்ணி போட்டு 2 தண்ணி என்னண்ணே ஆ ஓ தரேன் இந்தா சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்து அப்படியே கரையாக நிற்கிறோம். சொல்லுங்கள். உண்மையாகவே எல்லாருக்கும் போதிய அளவு உணவு கொடுத்தாது இல்லைன்னு சொல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் சென்றால் நாங்கள் அந்த ஆர்டர் பண்ணினது தானே அப்போ அதால் எல்லோரும் வந்து நின்று லைனாக வந்து சந்தோஷமாக வாங்கி கொண்டு எல்லோரும் போயிட்டுனா மனமாற எல்லாருக்கும் உணவு அளித்தாது. இந்த உணவு அளித்தது அந்த உணவளித்த குடும்பத்துக்கு உண்மையாகவே எங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து கொண்டு அதோடு வந்து இந்த உணவளித்த காரணம் வந்து திலகவதி நாகராசன் 30வது நினைவை ஒட்டி தான் இந்த உணவு வழங்கினது. உண்மையாகவே இந்த முருகப்பெருமான் வாசலுக்கு நேர் தான் நிற்கிறோம். உண்மையாக இந்த ஆத்மா சாந்திக்காக தான் இந்த பேரப்புள்ளியல் அவையெல்லாம் உணவு கொடுத்தவை. காரணம் இந்த பேரப்புள்ளியல் மருமக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த உணவை கொடுத்தவை. உண்மையாக எல்லோருக்கும் அந்த முருகப்பெருமான் அருளும் கிடைக்கணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நாங்கள் பிரார்த்தித்து கொண்டு அந்த இந்த ஆத்மா சாந்திக்காக அந்த ஆத்மா சாந்தியுடன் சொல்லி நாங்களும் வேண்டிக் கொண்டு நாங்கள் இந்த வீடியோதோடு முடிச்சுக்கொள்கிறோம். ஓகே ஓகே அவர் சொல்லி முடிச்சிட்டார். மிச்சம் என்னன்னு ஓகே அவைகளுக்கு அந்த ஆத்மா சாந்தி அடையணுமென்று நாங்களும் பிரார்த்தித்து கொண்டு மற்ற இந்த இதுகளை செய்தவியலுக்கும் கிடைக்கணுமென்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய்.